சார் ஒவ்வொரு இமோஷனுக்கும் வந்து ஒரு கலர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோவத்துக்கு சரியான கலர் வந்து ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மேட் இன் கொரியா ஒரு பயங்கர இமோஷனலான ஒரு மூவி. நிறைய இமோஷன்ஸ் இந்த படத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு கலர் பேலட் எடுத்து வைக்கணும்னா என்ன வண்ணங்கள் எல்லாம் தருவீங்க? இல்லை, எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து இந்த சந்திப்பு. ஆக்சுவலி நித்தம் ஒரு வானம் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவிக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் அது உங்களுடைய ரைட்டிங்னால நிறைய பேர்த்த பார்க்க வச்சது. ஒன்ஸ் வந்து தேட்ரிக்கலுக்கு அப்புறம் ஓடிடி வந்ததுக்கப்புறமும் நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய பேர் பார்த்ததா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுடைய ரைட்டிங்க்கு அப்புறம் தான். ஸோ ஃபஸ்ட் அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஸோ இது என்னுடைய செகண்ட் ப்ராஜெக்ட் இது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி ஆல்மோஸ்ட் அந்த கலர்ஸ் தான் படத்தில் இருக்குது. எங்களுக்கு சொல்லிடுங்களேன், நீங்கள் என்ன கலர், எதனால இந்த கலர் எல்லாம் சூஸ் பண்ணீங்கன்னு? எந்த கலர்ஸ்? நீங்கள் இப்போ பாருங்க, அந்த எல்லோ இருக்கு, பர்பிள் இருக்கு. ஸோ பேசிக்காக என்னன்னா, அந்த கொரியாக்குன்னு ஒரு கலர் இருக்காது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2 months அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு ஒரு கலர்ஸ் இருக்குங்கிறத நான் பிலீவ் பண்ணுவேன். நம்ம சென்னைக்கு ஒரு கலர்ஸ் இருக்கிற மாதிரி அது. ஸோ அப்படி கொரியாவில் ஜாஸ்தியாக நம்ம கண்ணுக்கு படுற கலர்ஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தில் இருக்குது. ஓகே, சூப்பர், வெரி நைஸ். அடுத்ததா பிரியங்கா, கொஸ்டின் ஃபார் யூ. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம், எல்லாருமே ஃபாலோவும் பண்ணுறோம். பட் ஷென்பாக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருந்தால் அதில் பயோ என்னவா இருக்கும்? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஓகே, எமிலி இன் பாரிஸ் மாதிரி ஷென்பா இன் கொரியா. I think that will be a very nice Insta page. சூப்பர். ஓகே சாகர் சார், உங்களுக்கு நீங்கள் வந்து மேட் இன் கொரியா இந்த கதை கேட்டோடனே டக்குன்னு உங்களுக்கு தோணுன 3 வேர்ட்ஸ் இந்த படத்தை பர்ஃபெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு? எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் எவ்ரி ஒன். ஸோ இந்த 3 வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஸோ பேசிக்லி the first Indian production house to go shoot in Korea and the first Tamil movie to be shot in Korea. That is why I'm first attracted. Second, the script. Obviously, script is always the hero. And Karthik koda enakku second padam. So, and the emotional writing irukattum, feel good factors, all that script was one. And third, obviously, dream come true for the character. It gives this the story is about the girl, right? அவங்க எப்படி அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டு எப்படி பண்றாங்கன்ற ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்த ஒரு கதை தான். That's what all these 3 things. சூப்பர். உங்களோட 2வது படம் கார்த்திக் சாரோட ஒரு ட்ரீம் டீமாக மாறி இருக்கீங்க. ஸோ தட் பீங் செட், நீங்கள் வந்துட்டு இந்த படம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நாங்கள் March 12 தான் பார்க்க முடியும். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு இந்த ஒரு விஷயம் பார்க்க போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, நம்ம இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் மூவி எடுத்திருக்கோன்னு. அகெயின் இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டுங்க. எதுக்குன்னா, நாங்கள் வந்து கதை கேட்கும்போது இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நிறைய யோசிப்போம். பட் ரியாலிட்டியாக வரும்போது அது வந்து வி ஃபேஸ்ட் அ ஃபியூ சேலஞ்சஸ் இன் கொரியா. ஆஸ் ஐ செட், இப்போ நீங்கள் டெல்லி போனீங்களா, UK, US எங்கே போனாலுமே லைன் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அப்படியே லிஸ்ட் கிடச்சிடும் நம்மளுக்கு. பட் இங்கே வந்து டு ஈவன் ஸ்டார்ட் இட் வாஸ் குவைட் சேலஞ்சிங். அங்கே போய் இறங்கிட்டு இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ப்ரீஸி, இட் வாஸ் வெரி ஸ்மூத். பட் படம் பார்த்ததுக்கப்புறம் வி ஸ்போக் ஆஸ் அ டீம் அண்ட் எங்களுக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு ரியலி குட் இன்டர்நேஷ்னல் ஃபீல் வந்துச்சு படம் பார்க்கும்போது. அண்ட் மோர் தென் தேட், த ரைட்டிங் இஸ் கன்வெர்டட் இன் டு அ பெட்டர் ஸ்டோரி வித் த விஷுவல்ஸ் அண்ட் ஆக்டிங் ஆஃப் கோர்ஸ். And to be very honest, as a producer, I'm super proud of this project because as I said, first time நாங்கள் பண்ணியிருக்கோம் and every first is always great thing. Can't wait for the movie to release. கார்த்திக் சார், உங்களுக்கு அடுத்த கேள்வி. நீங்கள் வந்து கொரியாவில் நிறைய ஒரு சிட்டிக்கும் ஒரு கலருக்கு நல்லா சொல்லியிருந்தீங்க. பட் நீங்கள் கொரியாவில் பார்த்த ஒரு கல்ச்சர் இல்லாட்டி ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அது உங்கள் லைஃப்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னா என்னன்னு சொல்வீங்க? ஆக்சுவலாக 2 things. அது ஒன்று வந்து நம்ம சினிமாவை வேலையாக நான் ஆல்மோஸ்ட் 14 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அது ஸோ நமக்கு என்னென்னா பிளானிங்னு ஒரு விஷயம். இங்கே இருக்க ப்ரொடியூசர்ஸ்லேருந்து நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாரும் எதிர்பார்க்குறது அதுதான். அந்த பிளானிங் நம்மளை விட ஒரு நல்ல ஒரு பிளான் இருக்குது. பிகாஸ் என்னென்னா, இங்கே நான் வந்து நாளைக்கு காலையில் விஷயம் பார்த்துக்கலான்னு நம்ம ஒன்று விடுவோம்ல, அது அங்கே கிடையாது. நாளைக்கு காலையில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட், செகண்ட் இது தான் அப்படின்னு ஒரு பிளானிங். அது பிளான் இல்லைன்னா அடுத்த ஒரு 1 month அங்கே ஷூட் அங்கே பாசிபிள் இல்லை. ஸோ அந்த பிளானிங்கு எனக்கு பெரிய லேர்னிங்காக இருந்தது அது. ஸோ அந்த ஒரு விஷயம். செகண்ட் வந்து நம்ம ஒரு ஊருக்கு போயிருக்கோம். ஊருக்கு போகும்போது டெய்லி நம்ம பார்க்குறவங்க எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நமக்கு யாருன்னே தெரியாதவங்க. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்கும்போது
நம்ம என்னவா ரியாக்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம. ஸோ நிறையா இடங்களில் வந்து படம் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் இந்தியா வந்ததுக்கப்புறம் நான் யார் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது சில நேரங்களில் நம்ம நல்ல ஃபேஸை காமிச்சிருப்போம், சில நேரங்களில் நம்ம ஒருத்தர்கிட்ட முகம் சரியாக காமிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும்னு நினச்சது 2 விஷயம். வாவ், சூப்பரான 2 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் நம்ம எல்லாருமே அதை இன்கார்பரேட் பண்ணலாம் நம்மளோட லைஃப்ஸில். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கடைசியாக பிரியங்கா, லாஸ்ட் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் கொஸ்டின் ஃபார் யூ. நீங்கள் வந்து கொரியாவில் நிறையா கொரியன் வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுருப்பீங்க. அந்த வகையில் ஒரு வேர்டை ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணுது, நீங்கள் செட்டில் இருக்கட்டும் இல்லை திருப்பி சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டோம் இன்னும் அந்த கொரியன் வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன வார்த்தை அது? கம்சாமீதா. கம்சாமீதா. கம்சாமீதானா தேங்க்யூ. எவ்ரிடே ஷூட் முடிஞ்ச உடனே எல்லா ஆக்டர்ஸும் அந்த விஷயமும் நாங்கள் ஆக்சுவலி கற்றுக்கிட்டேன். எல்லா ஆக்டர்ஸும் எல்லாருக்கும் இப்படி போ டவுன் பண்ணிட்டு கம்சாமீதான்னு சொல்லிட்டு தே லீவ் த செட். ஸோ தட்ஸ் அ வெரி நைஸ் விஷயம். அது அங்கே கற்றுக்கு. Kamsamida for that answer. Kamsamida for joining us here today. Okay, அதோட let's just start our coffee table conversation. இங்க இருக்கவங்க எல்லாருமே என்னெல்லாம் கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அந்த கேள்விகளோட ஒரு பட்டியல் நான் உருவாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட அந்த கேள்விகள் ஃபஸ்ட்டு கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி ஷென்பாவோட ஒரு இமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம். ஒரு ஷெல்டர்ட் சிம்பிள் கேர்லாக புத்தி வளர்த்த ஒரு பொண்ணு எப்படி சவுத் கொரியாவுக்கு போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்காக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது அந்த இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்கள் ஆக்டிங் மூலியமாக போர்ட்ரே பண்ணுறது? சேலஞ்சிங்னா அப்படி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னது கொரியன் ட்ராமாஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அவங்கள கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பேசிக் விஷயம் தான் நான் பண்ணேன். பட் அங்கே எனக்கு தெரியல அது டீமாக இல்லை அவங்க கொடுத்த வைபா ஒரு பயங்கர யதார்த்தமாக எந்த இன்ஹிபிஷனும் இல்லாமல் ஐ வாஸ் ஜஸ்ட் பீயிங் மை செல்ஃப். ஒரு 1 day ஆச்சு லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் கேரக்டர் இஸ் அண்ட் சார் கொடுத்த இன்புட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு 1 dayக்குள்ளேயே எனக்கு புரிஞ்சு தென் ஐ திங்க் நான் எவ்ரிடே ஒரு ஷென்பா கேரக்டராகவே இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆக்சுவலி ஒரு 1 month 1.5 months தேர்னோம். ஸோ அங்கே இருக்கும்போது எவ்ரிடே ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணோம். ஸோ காலையில் எழுந்து ஷன்பாவாக வர்றது, நைட்டு ஷன்பாவாக போய் தூங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். பட் இட் வாஸ் வெரி எனக்கு ரொம்ப சேலஞ்சிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ பிரியங்காவா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களா, ஷென்பாவா உட்காந்துட்டு இருக்கீங்களா? இப்போ நான் வந்து பிரியங்காவா தான் வந்திருக்கீங்க. பட் சாகர் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த கதை கேட்ட உடனே நீங்கள் ஒரு விஷுவலைஸ் பண்ணியிருப்பீங்களே இந்த படம் இப்படி இருக்க போகுது, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் உங்கள் மனசில் தோணிருக்கும். எப்படி பிரியங்கா தான் அதுக்கு செட் ஆவாங்க, இந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? கார்த்திக் கதை சொன்னதுக்கப்புறம் ஆக்சுவலாக நானும் அவங்க ஒய்ஃப் நிஷா நிறைய K-dramas ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அது பார்க்கும்போது K-dramas ரொம்ப க்ளாஸியாக ஒரு ட்ரீம் வேர்ல்டாக இருக்கும்போது கதையில் கூட ஐ ட்ரை டு இமேஜின் தட் அண்ட் ஐம் ஷோர் இட்ஸ் கம் அவுட் சிமிலர் டு தட். பட் வை பிரியங்கா இஸ் ஐ ஃபீல் பிரியங்கா இஸ் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கேர்ள். ஷீ ஹேஸ் திஸ் வெரி நைஸ் character and a personality that everybody can relate to her, and the character is written in such a way that we want any girl that is who is in 14 to 35 36, those girls who have those ambitions and dreams, avungal relate pandra. I feel current actresses like she's one of them in not in Tamil Nadu because she's well known in Kannada and Telugu and Malayalam and all that. So that's strategic move we took and she did justice to that. ட்ரெய்லர் பார்க்க போது உங்களுக்காக எழுதிய ஒரு கதை மாதிரி இருக்குது பிரியங்கா. ஒரு பர்ஃபெக்ட் பர்சனை இந்த படத்தில் காஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பட் கார்த்திக் சார், ஆப்வியஸ்லி இன்றைய தேதியில் யார் படம் எடுத்தாலும் சரி எல்லாருமே தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? பட் நீங்கள் OTT பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எதனால? இல்லை, ஆக்சுவலி என்னென்னா நித்தம் ஒருவானம் வந்து தேட்ரிக்கல் ஒன்று பண்ணுச்சு. பட் அதை விட அந்த டைம் இருந்த காம்படிஷன் என்னன்னு தெரியாது. ஸோ அதை விட எனக்கு பயங்கரமான வரவேற்புங்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் தான் அது. ஸோ அந்த நெட்ஃப்ளிக்ஸ் எந்த டே வந்ததோ அந்த டேலேருந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ், இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்த வாய்ப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பெரிய ரீச் இருந்தது அது. ஸோ அதுக்கப்புறம் இதே நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேசினது தான் அது. ஸோ எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது தேட்ரு OTT அந்த மாதிரிலாம் பிரிக்கிறதெல்லாம் தாண்டி நம்ம படத்தை ஃபஸ்ட்டு 4 பேர் பார்க்கணும். அது தேட்டராக இருந்தாலும் OTTயாக இருந்தாலும் டெய்லி நம்ம யாரை சந்திக்கிறோமோ அவங்க படம் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும். இதுதான் கோல் அது. ஸோ இதை
அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் பெரிய இதுவாக இருந்தது இந்த ஓடிடி. பிகாஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் மேட் இன் கொரியா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13 லாங்குவேஜில் அவங்க வந்து டப் பண்ணியிருக்காங்க. 36 லாங்குவேஜஸில் சப்டைட்டில்ஸ் இருக்காது. ஸோ இதே படத்தை நீங்கள் யூஸ்வலாக வந்து நம்மளுடைய சவுத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணுவாங்க. பட் இது வந்து கொரியன்லேயும் பார்க்கலாம், கொரியனில் பார்க்கலாம், ஸோ பிரேசிலில் பார்க்கலாம், ஸோ போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் அதில் பார்க்கலாம். அது ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரீச் ஜாஸ்தி. 36 லாங்குவேஜ் சப்டைட்டிலுங்கிறது ஜாப்பனீஸ், சைனீஸ் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு அது இப்போ நித்தம் வந்து நிறைய பேர் வந்து அதர் கண்ட்ரியில் பார்க்குறவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இது அதர் கண்ட்ரியில் இருக்கவங்க அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டெப்பு நமக்கு முன்னால் போன மாதிரி ஒன்று தோணுது. ஸோ அதனால் எனக்கு இது வந்து ஓடிடி பண்ணணும்னு நினச்சது. சூப்பரான விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆப்வியஸ்லி ஒரு குளோபல் ரீச் பார்க்க போகிறோம் இந்த படத்துக்கு. ஸோ நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? ஏன்னா தமிழ் மக்கள் இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க, முக்கியமாக கொரியாவில் இருக்க மக்கள் அவங்க பாஷையில் இந்த படத்தை பார்க்க போகிறாங்க. இந்த கிராஸ் கல்ச்சுரல் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எப்படி அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கங்கிறது பிலீவ் பண்ணுவேன் நான். அது ஸோ இந்த படம் வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸாக இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து அந்த கேட்ராமா பார்க்குறவங்க ஜாஸ்தி. அது ஸோ அந்த கேட்ராமா பார்க்குற அத்தனை பேர்த்துக்கும் ஒரு வாட்டி கொரியா போகணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த இன்னசென்டான ஐடியா தான் இந்த படமே. அது ஸோ அதை பார்த்து வளர்ந்தவங்களா இருக்கட்டும் எல்லாம். இவங்க வந்து அவங்களோட வைஃப் இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டோரியை தான் கதையை எடுத்திருக்காங்க. அவங்க தான் ஒரு பெரிய K-drama ஃபேன், இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்லேயே அவங்கள இன்ஸ்பயர் ஆகி she has written that character. ஆஹா, எவ்வளோ ஒரு நல்ல ஹஸ்பண்ட். வைஃபுக்கு என்ன பிடிக்கும்னு புரிஞ்சு அதை ஒரு படமாவே எடுத்துருக்காரு. இல்லைன்னு அவங்க வந்து ரொம்ப அப்படியே கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க. இல்லை, எனக்கு என்னன்னாங்க, இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஓடிடியில் பார்த்துடுறோம். எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு ஒரு சர்க்கிள் இருந்தாங்க, ஒய்ஃபாக இருக்கட்டும் என்னோட சர்க்கிள், அவங்க எல்லாருமே K-drama ஃபேன்ஸ். ஸோ ஒரு பக்கம் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அந்த ஹார்ட் டிஸ்க் அங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் கொண்டு போய் கொடுக்குறது, இவங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்குறது. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப வியர்டாக தோன்றது, என்னடா அப்படி என்னடா பார்க்குறீங்க, அப்படி என்னடா அந்த வேர்ல்டுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததில்ல. அப்புறம் கொஞ்ச நாட்கள் ஆக இப்போ நான் சமீபமாக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் இதே சென்னையில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் 2 ரெஸ்டாரண்ட் கொரியன் இருந்தேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 20+. இன்னைக்கு ஸ்கின் கேரில் வந்து ரொம்ப பெருசாக ரீச் ஆகிட்டாங்க. நம்மளுடைய தாம்பரம் ஒரு காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக வந்து கொரியன் டேன்னு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாமல் ஒரு உலகம் ஒன்று இயங்கிட்டு இருக்கு. ஸோ அவங்கள தான் மெயின் டார்கெட், ஃபஸ்ட்டு ஆடியன்ஸுங்கிறது தான். ஸோ இது நம்ம ஊர்லன்ட்டு இல்லை, பிடிஎஸ் சாங் இன்றைக்கி எல்லா கண்ட்ரிலையுமே இப்போ ரீச் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே இந்த கொரியனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. அவங்களுக்கு இது இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் அது ஐடியா. வெரி நைஸ். அண்ட் பிரியங்கா, நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி அந்த படம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் நிறையா கொரியன் வார்த்தைகள் நிறையா கல்ச்சர்ஸ் கற்றுருக்கீங்க. பட் 1.5 மாதம் நீங்கள் கொரியாவில் இருந்திருக்கீங்க. அங்கே இருக்க மக்களுக்கு நீங்கள் ஏதாவது கற்றுக் கொடுத்தீங்க? நீங்கள் சொன்னீங்க இப்போ உங்களோட பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் இளையராஜா பாடல்கள் இருக்குது, ரெஹமான் சார் பாடல் கூடிய பிடிஎஸும் இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தமிழ் பாடல்கள் வந்திருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து தளபதியில சுந்தரி சாங் வந்து நாங்க கத்து கொடுத்துட்டு வந்தோம். நிறைய வார்த்தைகள். சுந்தரி சாங் வந்து ஒரு வயலின்ல வாசிச்சு அழகா பாடுற அளவுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி காலையில வந்தோம்னா நாங்க வந்து ஹம்சாமிதா அனாசியோலாம் சொல்லுவோம், அவங்க வணக்கம் வணக்கம். அப்புறம் தமிழ் வந்து தமிழ் ரா வந்து அழுத்தி சொல்லுன்னு சொல்லி அது எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய கோச்சிங் கொடுத்தாச்சு அவங்களுக்கு. ஸோ யா, நைஸ். சுந்தரி பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க சவுத் கொரியாவில். வெரி நைஸ். அண்ட் சாகர் சார், பொதுவாக வந்து படங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹுக்கை எதிர்பார்க்குறாங்க. ஒரு த்ரில்லராக இருக்கணும், சஸ்பென்ஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஜேர்னி பற்றி படம் எடுக்க போது ரொம்ப ஃப்ளாம்பாயிண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்பெக்டிக்கலாக இருக்க முடியாது. ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஏன் நம்புனீங்க, இதிலே இன்வெஸ்ட் பண்ணீங்க? To be very honest, I feel it's still a spectacle because the Korea landscape itself is so beautiful. நீங்கள் அந்த படம் பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. And see, நாங்கள் நிறைய படம் எடுக்கிறோம், we're going to take few more movies, but I don't believe in this thriller தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க or ஆக்ஷன் எதிர்பார்க்குறாங்கன்ட்டு. A good story should be told is I believe in that totally. And எங்கள் பேனரில் பார்த்தீங்கன்னா we have taken a few feel good content. பேப்பர் ராக்கெட்டாக இருக்கட்டும், கார்த்திகோட நித்தமொரு வானம் இருக்கட்டும், மேட் இன் கொரியா இருக்கட்டும். These are all very inspirational movies. These are the movies which can actually make some people feel, well, I also can achieve things. இப்போ நிறைய நம்ம ஹியூமன் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு we all go through this doubt phases. நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு டவுட்ஸ் வரும்.
we look for some inspiration from sometimes we look for some, you know, inspiration from your parents or inspiration from your friends, families. சில வாட்டி கான்டென்ட் பார்த்து கூட இன்ஸ்பயர் ஆக முடியும் நம்மளால. And this is that kind of a content which I feel, you know, a dream can be achieved. அந்த ஸ்டோரியில் அது வந்துச்சு. And to be very honest, I should really thank Netflix. Like Monica, Abhishek, Shailaja, Sudarshan, they have really supported us a lot in making me believe that I can do this movie. See, end of the day, எவ்வளோ காசு போட்டாலுமே எது பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ the entire content team of Netflix said, it's a very unique content, we'll back you, please go ahead and சொன்னதுனால தான் we are here today. ஆல்ரைட், சூப்பர். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த படத்தோட பாசிட்டிவ் டேக் அவேஸ்னால் எல்லாருமே நம்பணும், யோர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூன்னு. உங்களுக்கு ஒரு கனவு இருந்ததா, அதுக்காக நீங்கள் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இட் வில் கம் ட்ரூ. அந்த வகையில் சின்ஸ் இட்ஸ் அ விமன் சென்ட்ரிக் மூவி, ஒரு பாசிட்டிவ் டேக் அவே ஃபார் ஆல் தி விமன் இந்த படத்துலேருந்து என்னன்னு சொல்வீங்க? See, it's more than achieving your dreams, the journey that matters. எனக்கு தெரிஞ்சு there is a lot of people say that, you know, there's a destination and we'll go there, but I think it's a journey that matters. So I just believe, if you really believe your heart and if you think that you want to do it, there's no harm in trying it. Success and failures is part of life, but you don't want to be in a zone where, okay, I don't try a panla and you should not leave your life. And this is a movie where, you know, go with the journey, everything will fall into place. நம்பிக்கையில போங்க, that's all it is. Go with the flow. லைஃப்ல எல்லாமே will get better ன்னு சொல்லியிருக்காங்க. that's the motive behind a movie like this. that being said, நீங்க எல்லாருமே பயங்கரமா ஜாலி பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது சவுத் கொரியால 1.5 மாசத்துக்கு. பட் நிச்சயமா ஏதாவது சேலஞ்சஸும் இருந்திருக்கும் இல்லையா? அங்க வந்து ஷூட் பண்ண போது லாஜிஸ்டிக்ஸ் வைஸ் இருக்கலாம், கல்ச்சரலி இருக்கலாம், ஏன் லாங்குவேஜ் வைஸ் நிறைய பேரியர்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஆஸ் அ டிரெக்டர் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, சேலஞ்சஸ்ங்கிறது ஷூட் எல்லாம் இருக்கும். பட் இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன். பிகாஸ் அங்கே இருக்கவங்க யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுனால நான் அந்த மாதிரி சொல்ல வரல. பிகாஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் நீட் இல்லை. பிகாஸ் அவங்களுடைய கண்ட்ரியில் கொரியன் தான். அவங்களுடைய ஃபோன் நம்பர் உட்பட உங்களுடைய நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க நம்பர் டைப் பண்ண மாட்டாங்க, அவங்களோட லெட்டர் தான் டைப் பண்ணுவாங்க அது. ஸோ அந்த மாதிரி அவங்க கொரியா மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே அது. ஸோ அவங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொரியாலே இருக்கிறதுனால மேக்ஸிமம் அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் இதில் அவங்க ஸ்ட்ராங் அது. ஸோ நமக்கு பேசிக்காக என்னென்னா இவங்கள தாண்டி ஷென்பான் கேரக்டர் தாண்டி ஒரு 16 ஆர்டிஸ்ட் வந்து கொரியன்ஸ் தான் இந்த படத்தில் அது அவங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது இருக்குல்ல, இப்போ நம்ம தமிழ்லேயே நான் சொல்லி கம்யூனிகேட் பண்ணுறதே சம் டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ நமக்கு அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் டிவைஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு பர்சன் ஒருத்தரை யூஸ் பண்ணுவோம். எனக்கு அங்கே ஏடிஸ் வந்து அங்கே இருந்தாங்க, அது ஒரு 4 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு மட்டும் இங்கிலீஷ் அண்டு கொரியன் தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறத சொல்லி அது இங்கிலீஷில் நம்ம தமிழ் பேப்பரை இங்கிலீஷில் வந்து சீன் பேப்பர் கொடுத்து அப்புறம் அவங்க அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் இது. பட் அந்த ப்ராசஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆன் ஸ்பாட்டில் டைலாக் மாற்றணும்னா நான் இவங்ககிட்ட ஈஸியாக மாற்றிடுவேன். இவங்களுக்கு எப்போவுமே அது தோணும், அது எப்போவுமே லாஸ்ட்டாக மாற்றிடுங்க. அவங்கக்கிட்ட என்னால் மாற்ற முடியாது, ஏன்னா அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. நான் சொல்லி அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகி அடுத்த நாள் அவங்க மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வர்றது, அந்த கம்யூனிகேஷன் ஒன்று தான். மற்றபடி அது எல்லா ஷூட்லேயும் இங்கேயும் நடக்கிறது தான். அது அங்கேயும் என்ன லேட்டாக வருது அந்த மாதிரிலாம் இல்லை 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 அங்கே ரொம்ப பங்க்சுவலாக இருப்பாங்களா? இல்லை, கண்டிப்பாக. அவங்களுக்கு என்னென்னா ஒரு வாரத்துக்கு 52 ஹவர்ஸ் தான் அவங்க ஒர்க் பண்ணணும். அவங்களுடைய கவர்மெண்ட் அது 53 ஹவர்ஸ். அப்படி 1 ஹவர் போனால் கூட அங்கே இருக்க டெக்னீஷியனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அது. ஸோ எப்படின்னா 3 நாள் ஷூட்டு கம்பல்சரி 1 or 2 days பிரேக். ஸோ 3 days. அந்த 3 days வந்து 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 12 ஹவர்ஸ் கரெக்டாக அந்த டைமுக்கு வருவாங்க, கரெக்ட் டைமுக்கு அவங்க போவாங்க. பட் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் வைஸ் அவங்ககிட்ட நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. சூப்பர். அந்த 3 நாள் வேலை செய்வீங்க, அதுக்கப்புறம் 2 நாள் பிரேக் இருக்கும்ல, அந்த 2 நாள் பிரேக் வந்து அவங்களுக்கு இந்தியன் டீம் கிடையாது. இந்தியன் டீம் வந்து இங்கிருந்து அவங்க பிரேக் விடுறாங்கிறதுக்காக தான் கேமராலாம் இங்கிருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ ரொம்ப ஹானஸ்டாக சொல்ல போனால் 58 டேஸில் ஒரு நாள் கூட நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான டேவே இல்லை. எல்லா நாளுமே பிகாஸ் அந்த ரெக்கிங்கிறது வந்து அங்கே என்னென்னா நம்ம ஊரில் இங்கே ரெக்கி போடுறதுனா ஒரு இனோவா எடுத்துட்டு 4 பேர் டெக்னீஷியன் போயிடுவோம். அங்கே அப்படி இல்லை, 35 மெம்பர்ஸ் வருவாங்க, கேஃபர் உட்பட வருவாங்க. இல்லைங்க, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஆட் டு தட். ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு கொரியாவில். சின்ஸ் ஹி செட் தட், நாங்கள் ஃபர்ஸ்ட் டே கொரியாவில் லேண்ட் ஆகிட்டு கார்த்திக் எல்லாம் வந்தார். ஃபர்ஸ்ட் டே ரெக்கி போனோம். ஸோ கார்த்திக்கு வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாதனால நாங்களே ரெக்கி போகும்போது இவர் போய் ஒரு வீடு பார்க்குறாரு. வீடு இப்படி பார்க்குறாரு, இப்படி திரும்பும்போது 35 கொரியன் மூஞ்சிங்க அப்படி திரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஏதோ சொல்ல வந்தாங்க, அவங்க பேட் வச்சு ரெடியாக இருக்கிறாங்க.
பேட் எல்லாம் ஐபேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் சும்மா ஏதோ யோசிச்சுட்டு நடந்து போறாரு, பின்னால பார்த்து 35 பேர் நடந்து போறாங்க பின்னால. இவர் வந்து பார்த்து சார் என்ன சார் நடக்குதுங்க. இட்ஸ் a good experience. I just want to share that. அவங்க அப்படிதான் ஒர்க் பண்றாங்க. அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் அது அவ்வளோ டீட்டெயிலாக வேலை செய்கிறாங்க. ஸோ பேசிக்காக நமக்கு ஒரு பெரிய லேர்னிங் தான் அங்கே இருக்கும். அது ரைட். ஓகே, நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அங்கே இருக்க போது அப்பார்ட் ஃப்ரம் அவங்க வந்து லீவ் எடுக்க போது நீங்கள் கண்டினியூஸாக வேலை செஞ்சீங்க, அது ஒரு சாண்டி வேறு ஏதாவது சேலஞ்சஸ் இன் கொரியா? சேலஞ்சஸ், மெயின் சேலஞ்சஸ்னால் வெதர், மோஸ்ட்லி வெதர் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா ரொம்ப அன்சர்டன். ஒரு நாள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாள் காலையில் வந்து ஷூட் ஆரம்பித்தோம். காலையில் ஒரு அளவுக்கு ஒரு சன்னியாக நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் மத்தியானம் மழை வந்தது. அண்ட் ஈவினிங் செரி பிளாசம் சீசனில் செரி பிளாசம் ஆரம்பிச்சிச்சு. நைட்டு பார்த்தா ஸ்னோ. ஒரே நாளில் 4 சீசன் சேஞ்ச். ஸோ வி ஹேட் டு லைக் அடாப்ட் டு ஈச். சரி ஸ்னோ வருதா, சரி ஸ்னோ போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்காக அந்த கண்டினியூட்டி ஃபாலோ பண்ணுறது வெதரில் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ஐ கேன் இமேஜின் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு. தட் பீங் செட், ஷென்பாவோட கேரக்டரை நீங்கள் வந்து அப்படியே ஒரு 3-4 வார்த்தைகளில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? இட்ஸ் ஆல் அபவுட் அவளோட செல்ஃப் டிஸ்கவரி. ஷீ காட் டு எக்ஸ்ப்ளோர் ஹர் செல்ஃப் தேர். ஸோ ஷீ இஸ் வெரி ரெசிலியன்ட். அதான் செல்ஃப் டிஸ்கவரி தான். ஸோ யா. ஸோ ஷென்பாக்கும் பிரியங்காக்கும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருந்ததுன்னா என்னன்னு சொல்வீங்க? core personality is the same. என்னன்னா நானும் ரியல் லைஃப்பில் ஐம் வெரி லைக் டு பி ஃப்ராங்க் காமிக்கல், அனிமேட்டட், ஃபன்னி அண்ட் வெரி லைக் காமெடி விரும்புகிற ஆள். ஸோ ஷென்பாவும் ஆக்சுவலி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஆள் தான், கலாய்க்கிறது ஸ்லைட்டாக. ஸோ நான் ரியல் லைஃப்லேயும் அந்த மாதிரி தான். ஸோ யா, ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சிமிலர். ஓகே, கார்த்திக் சார் எங்கள் பார்க்க போது ரொம்ப சீரியஸ் கேரக்டர் மாதிரி இருப்பார். பட் இதில் எப்படி செட்டில் ஜாலியாக இருப்பார்? அதுவும் கொரியாவில் எப்படி இருந்தார்? ஓ பயங்கர இதுங்க இவங்க. இங்கே தான் சீரியஸாக இல்லை, இஸ் வெரி லைக் ஹி லவ்ஸ் என்னது ஃபுட்டாக இருக்கட்டும், செட்டில் கலாய்க்கிறதா இருக்கட்டும். நாங்கள் சில கொரியன் ஆக்டர்ஸை வந்து எங்களோட லாங்குவேஜில் கலாய்ச்சிப்போம் அந்த மாதிரியெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஐயோ அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். நைஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த சேலஞ்சஸ் பற்றியெல்லாம் பேசினாங்க. பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் 1.5 மாதம் கொரியாவில் இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி நிறைய செலவாகும். எப்பயாவது ஓவர்வெல்ம்டாக ஃபீல் பண்ணிங்களா? ஐயோ ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம், இது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு, ஓவர் பட்ஜெட் போயிட்டுருக்கு, அப்படியெல்லாம் எப்பயாவது ஃபீல் பண்ணிங்களா? நாட் ரியலிங்க. பிகாஸ் கார்த்திக் சொன்ன மாதிரி கொரியன்ஸ் ஆர் மெட்டிகுலஸ் இன் த பிளானிங். ஸோ போகிறதுக்கு முன்னாலே தே ஆக்சுவலி டுக் தி என்டையர் ஸ்கிரிப்ட், என்னென்ன ஷார்ட்ஸ் என்ன பண்ணணும், எவ்வளோ ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு we knew exactly what we're doing. To be very honest, Korean support us a lot over there as a production house. அது இல்லாமல் பிரியங்கா சொன்ன மாதிரி we went as a team because it's not easy. It's an unknown country, unknown territory, unknown food, unknown people. But எப்போ கார்த்திக் வந்து இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கு, லெட்ஸ் கோ ஷூட்னு சொல்லும்போது நம்ம ஐ திங்க் 30 to 35 people went from India. அந்த டயர்னஸ் இல்லாமல், அந்த டே நைட்டு இன்னைக்கு தூங்கலை அப்படியே இல்லாமல் கிளம்பலாம் சார்ன்ட்டு. தேவர் டேஸ் வென் நாங்கள் ஊபரெல்லாம் போய் எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். 20 பேர் ஊபரில் போய் ஷூட் பண்ணுறது. அண்ட் பிரியங்கா ஆல்சோ டு பி வெரி ஆனஸ்ட், காலையில் 2 மணிக்கு தூங்குவாங்க. பட் கார்த்திக் வந்து சார் இன்னைக்கு சன்ரைஸ் ஷாட் சூப்பராக இருக்குது, கோல்டனாக இருக்குது, வாங்கினா ஷீ கேம். மறுபடியும் போய் ஐம் டேக்கிங் ஆஃப் டேஸ், நாட் ஆன் த ஷூட் டேஸ். ஆஃப் டேஸில் கூட அவங்க வந்து 2 மணி நேரம் ஷூட் பண்ணி போகிற நாள் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் கேவ் அஸ் அன் எனர்ஜி. ஒரு 40-45 days we worked as a team. And I was never scared of any, no challenges. I think it's a great experience, to be honest. All right, super great experience னு சொல்லியிருக்கீங்க. பட் நீங்கள் 3 பேருமே கொரியாவில் இருக்க போது தமிழ்நாட்டை பற்றி இல்லை சென்னை பற்றி ரொம்ப மிஸ் பண்ண ஒரு விஷயம் ஏதாவது அங்கே இருக்க போது? ஐயோ நம்ம இது ரொம்ப மிஸ் பண்ணுறோம். என்ன சாப்பாடில் என்ன மிஸ் பண்ணீங்க? ரொம்ப எல்லாமே சாப்பாடு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா நல்லா முன்னாடியே ஐடியா பண்ணி அந்த புளியோதரை இது இருக்கும்ல, பருப்பு பொடி எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க, எனக்கு தெரியல, எனக்கு அப்பப்போ கேட்பேன் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அந்த மாதிரி. ஸோ அங்கே ரைஸ் கிடைக்கும், அதை வச்சு யூஸ் டு ஈட். அதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் வி ஃபவுண்ட் தமிழ் அவங்களுக்கு நாங்கள் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்தோம். ஆனால் கார்த்திக் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சார் எனக்கு கொரியன் ஃபுட்டு நான் சாப்பிட்றேன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு he got used to that food. So he wanted to try new things. But it's actually a good experience, we felt. நீங்க ரொம்ப மிஸ் பண்ணது?
இல்லை அப்படி ஃபுட்டெல்லாம் எதுவும் பெருசாக மிஸ் பண்ண ஃபுட்டை தாண்டி வேற ஏதாவது அபவுட் எதுவும் இல்லைங்க. ஜாலி பாருங்க ஷூட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணிருக்காரு டைரக்டர். நம்ம வேலைக்கு தான் போயிருக்கோம் அது. ஆல்ரைட், திருப்பி வந்துட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்தாச்சு, இங்கே தான் இருக்கீங்க. இப்போ நீங்க கொரியா பத்தி ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன? சீ ஃபுட் சூப்புன்னு ஒரு பவுல் ஒன்று இருக்கு வித் நூடுல்ஸ். ஓகே, சீ ஃபுட் போலா, ஓகே ஃபைன். நீங்க? ஆக்சுவலி நான் கொரியாலேருந்து வந்த அப்புறம் அங்கே இருக்கும்போதே ஆல்மோஸ்ட் எண்டிங்லலாம் ஐ ஹேட் வித்ட்ரால்ஸ். ஐயோ வாட் வில், பிகாஸ் ஐ காட் ஸோ யூஸ் டு தட் பிளேஸ் அண்ட் பீப்புள் தேர். அங்கே இருக்கிற கொரியன் ஆக்டர்ஸ் அண்ட் டீம் ஏடிஸ் எல்லாருமே தேவர் ஸோ லைக் க்ளோஸ் டு அஸ் அண்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். பீட் என்னை வந்து ஷாஃபோர் பண்ண என்னை கூடயே வந்து ஒரு டிரைவர் கூடயே இருந்தாங்க, என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வி பிகேம் லைக் ஃபேமிலி அண்ட் ஐயோ அவங்கள விட்டு வரணுமே அந்த மாதிரி ஒரு வந்ததுக்கப்புறமும் ஐ வாஸ் ஃபீலிங் ரியலி பேட். பட் ஐ மீன் டச் வித் ஆல் ஆஃப் தெம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய மிஸ் பண்ணேன். ஒருத்தர் வந்து சீ ஃபுட் சூப் போல மிஸ் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் தி பீப்புள் தான். நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்க? I miss the country, to be honest. It's a good country. Enna we never went as a tourist. We went as working nala. We don't know the tourist side of the country yet. So maybe we'll visit once again as a tourist. இன்னொரு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வாங்க, இன்னொரு ட்ரிப்பு போங்க, அதில் ஆஃப் டேஸ் எல்லாம் நீங்களும் எடுத்துட்டு கொரியன்ஸ் மாதிரி போய் சுற்றி பாருங்க. பட் தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ நேரமாக இவ்வளோ கிரேஷியஸாக இவ்வளோ பேஷண்ட்டாக என்னோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொன்னது. ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அபவுட் கே பாப் கல்ச்சர்னா அந்த ஃபிங்கர் ஹார்ட் தான். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்டி போஸ்ட் பண்ணிடலாமா?